அன்பார்ந்த பாரத தேசத்தின் புதல்வர்களே, புதல்விகளே அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 12, 2026 ஆடி அமாவாசை. நாம் முன்பு சொன்னது போல் மாதத்திற்கு 2 முறை இந்த காணொளியை வெளியிடுகின்றோம். இந்த காணொளிக்கு அம்மா மற்றும் ஆகாஷ் என்று பெயரிட்டுள்ளோம். இந்த அம்மா மற்றும் ஆகாஷ் காணொளி மாதத்திற்கு 2 முறையாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் வெளியிடப்படும். இது சுமார் எதிர்வரும் 22, 23 காணொளியாக அல்லது மாதத்திற்கு வெளியிடப்படும். அதற்கு பிறகு இதன் தேவையை ஏற்றாற்போல் நீட்டிப்பதா அல்லது நிறுத்துவதா என்று முடிவு செய்யப்படும். அம்மா மற்றும் ஆகாஷ் நமது தர்மத்தில், சனாதன தர்மத்தில் அம்மா ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் அம்மா ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கின்றார்கள். இந்த உயிர் பொருள் தன்மையில் அனைத்து பாலூட்டிகளும், ஆங்கிலத்தில் மேமல்ஸ் என்று சொல்வோம், அனைத்து பாலூட்டிகளுக்கும் அம்மாவின் ஆதரவு, அவர்களுடைய ஊக்கம், அவர்களுடைய அன்பு தங்களது வாழ்வில் நிலை பெற தேவையாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அம்மாவின் உறவு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதேபோல் நாம் இந்த பூமி, இந்த உலகம், இந்த நாடு அனைத்துமே ஆகாஷின் அரவணைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகாஷ் என்ற சூரிய பகவானின் ஆற்றலால் அனைத்து உயிரினங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நமக்கு நமது சனாதன தர்மம் சொல்லிக் கொள்கின்றது. அதை அடிப்படையாக கொண்டு அம்மா மற்றும் ஆகாஷ் என்று இந்த காணொளிக்கு பெயரிட்டுள்ளோம். இதற்கு உள்ளர்த்தங்களும் இருக்குது. அம்மா ஆகாஷ், அதேபோல் அரசியல், ஆன்மீகம், அதேபோல் அழித்தல், ஆற்றல், இதுபோல் பல அர்த்தங்களும் நாம் கொள்ளலாம். அடுத்த 24 மாதங்களுக்கு இந்த காணொளி மாதம் 2 முறை வெளியிடப்படும். அனைத்து இந்தியர்களுக்கும், அன்பர்களுக்கும் எதிர்வரும் ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திரம் என்பது நாம் சுவாசிக்கும் காற்றில் மட்டுமல்ல, நாம் ஈடுபடும் ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கின்றது. இந்த 80வது சுதந்திர தினம் அனைவருக்கும் நல்வாழ்வினையும் மேம்பட்ட வாழ்வினையும் அளித்திட இந்த பாரத மாதாவை பிரார்த்திக்கின்றோம். மேலும் இது 150வது வந்தே மாதரம் ஆண்டு. அதை கொண்டாடும் விதத்திலும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் அரசியலில் நான் அதிகமாக ஈடுபாடு கொண்டது கடந்த 4 ஆண்டுகளாக. அதிகமான ஊழல் தான் என்ன அரசியல் நோக்கி அதிகமாக இழுத்தது. சிறுவயது முதலே அரசியல் நமக்கு ஈடுபாடு தெரிந்து கொள்வதிலே, செய்தித்தாள்களை படிப்பதிலே, பின்னர் தொலைக்காட்சி பார்ப்பதிலே, செய்திகளை பார்ப்பதிலே ஒரு ஈடுபாடு இருந்தது. நாட்டின் மீது ஒரு பற்று இருந்ததால் அதன் மூலம் பல செய்திகளை தெரிந்து கொண்டோம். நான் மாணவர் பருவத்திலிருந்து அரசியல் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது எனது தந்தையார் அப்போது காங்கிரஸில் இருந்தார். 1980 81 என்று நினைக்கின்றேன். அந்த கிராமத்தில் தந்தையார் அந்த கிராமத்தில் அப்போது கொடியேற்றினார்கள். அப்போது எல்இபி என்ற இளைய பெருமாள் அவர்கள் காங்கிரஸ் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டு சென்னையிலிருந்து சிதம்பரம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதற்காக கொடியேற்றுவதற்காக எங்கள் கிராமத்தில் அப்போதெல்லாம் சவுக்க குச்சியில் கழியில் தான் ஏற்றுவாங்க. அந்த கொடியேற்றுற இடத்துக்கு நான் அனுமதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான்லாம் அப்போலாம் 5வது 6வது படித்து கொண்டு இருந்த மாணவன். பெரியவங்க விட மாட்டாங்க. அந்த சவுக்க குச்சியை பெருசாக வெட்டி அது தோல் சீவினிருந்தாங்க. அதான் எனக்கு அது வித்தியாசமாக போட்டுது. அந்த தோல் எடுக்க மாட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க இது கொடியேற்ற போகிறாங்க, அதனால் அந்த தோல்லாம் சீவிட்டு அதை ப்ரௌனிஷ் தோலை சீவி எடுக்கும்போது அது அப்படியே வெள்ளையாக இருக்கும் அந்த சவுக்க குச்சி. அதை நட்டு தான் அப்போலாம் கொடியேற்றி நின்றாங்க. அதுபோல் சின்ன மாணவர் பருவத்திலேருந்து நம்ம அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 6வது மாநில மாநாடுன்னு நினைக்கிறேன். அது கடலூரில் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடந்தது. அது பக்கத்தில் இருந்து அந்த இதெல்லாம் கேட்டுன்னு வந்தோம், ஸ்பீச்லாம். அதே மைதானத்தில் 1 மாதம் 2 மாதம் கழித்து அதிமுக மாநில மாநாடு நடந்தது. அதில் தான் அம்மையார் காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் அரசியல் மேடையில் நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம தொன்று தொற்றே நம்மளுக்கு மாணவர் பருவம், கல்லூரி பருவம் அப்படின்னு அதில் ஒரு ஈடுபாடு இருந்து செய்திக்கிட்டோம். ஆனால் நான் நேரடியாக ஈடுபடலை. ஆனால் அந்த ஊழல் அதிகமாகும் போது அதனால் நான் வேலை இழக்கும்போது அந்த ஊழல் கருப்பு பணம் உருவாகி அதனால் அது தனியார் இதெல்லாம் பாதிக்கப்படும்போது தனியார் துறையில் வேலை செய்த நானும் வேலை இருக்கும்போது அதனுடைய தாக்கம் என்னை ரொம்ப பாதித்தது. அதனால தான் அந்த ஊழல் எதிர்ப்பை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக எனது எண்ணங்களும் சக்திகளையும் அதில் நோக்கி செலவிடுகிறேன். அப்போது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்ம முன்னாடியே 10-12 வருஷமாக இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில். இது அது முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு உகந்த பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஜனநாயகத்தை காக்கணும்னா நம்ம ஊழலை ஓரளவுக்கு குறைச்சி கட்டுப்படுத்தி அப்புறம் பிறகு முழுசாக ஒழிக்கணும். இப்போ அதிகமாகிடுச்சு. யார்கிட்ட 100 கோடி செலவு பண்ணுறாங்களோ அவங்க தான் எலெக்ஷன் நிற்கலாம், 50 கோடி செலவு பண்ணுறோம் அப்படின்னு அதிகமாகிடுச்சு. அந்த ஜனநாயகத்தை காத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஜனநாயகத்தை கொடுக்கணுன்னா இந்த ஊழலை அரசியல்லையும் அரசு அதிகாரிகளிடையும் அரசியல் தலைவர்களிடையும் இருக்கிற பெருமளவு ஊழலை குறைக்கணும். இதற்காக பல முன்னெடுப்புகளை நான் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறேன். அதில் ஒரு ஊழல்னால் என்ன, அரசாங்கத்தில் செய்யப்படுகிற வேலையில் இருக்கிற பணத்தை பெற்றுக்கொண்டு இவங்க அதை சேர்க்கறது. அது மாதிரி சேர்த்து 10 கோடி 50 கோடி 100 கோடி 500 கோடி 1000 கோடி பலாயிரம் கோடி அப்படின்னு அதிகமாகினே இருக்குது. அது ஒரு தொழில் அமைப்பாக அது மாறி வருகின்றது. ஆனால் மற்ற ஒழுங்காக தொழில் செய்கிறவங்கள கெடுத்து வருகிறது. ஒருத்தருக்கு ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு மந்திரிக்கோ மாநில மந்திரிக்கோ ஒரு எம்பிக்கோ ஒரு மத்திய மந்திரிக்கோ எந்த ஒரு பெரிய அரசியல் பதவியில் இருந்தாலும் ஒரு 10 கோடி அவங்களுக்கு பத்தாதுங்களா? இல்லை கூட வச்சுங்க, ஒரு 20 கோடி ஒரு 50 கோடி இல்லை ஒரு 100 கோடியே வச்சுங்க. 100 கோடிக்கு மேலே அவங்க என்னங்க செய்ய போகிறாங்க? இது மாதிரி அவங்க அரசியலே ஒரு தொழிலாக எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதுவும் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் தாங்க இது அதிகமாக இருக்குது. அதான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட காணொலியில் சடங்குகளை பற்றி பேசியிருந்தேன். இதெல்லாம் மனசில் வச்சு தான் பேசுவேன். அதாவது ஓட்டு போகிறவங்களுக்கு பணம் வாங்கினா தான் உங்களுக்கு நீங்கள் பணக்காரன் ஆவீங்கன்ற அளவுக்கு சடங்குகளை அரசியல் கட்சிக்காரங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்துலேயும் ஒரு நகர் சங்கத்துலேயும் அந்த வீட்டுக்கு பணம் போயிடுச்சா, எங்கள் வீட்டுக்கு ஏன் வரல, இப்படி பேசுகிற அளவுக்கு அவங்க போனாங்க. நான் இதற்காக கடந்த 2026 ஏப்ரல் மாதம் சமீபத்தில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தேன். நீங்கள் பணம் வாங்கினாலும் இது மாதிரி சடங்குகள் செஞ்சு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. யார் பணம் கொடுத்தாங்களோ அது சட்டப்படி தவறு, இருந்தாலும் நீங்கள் ஓட்டு போடாதீங்க, உங்கள் மனசாட்சிப்படி செய்யணும்னு நினச்சா. அதுக்காக நம்ம முன்னெடுக்கும் போது நம்ம வேண்டும் போது யார் மூலயமா இந்த காசு தான் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணுன்றத இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தடுத்திருக்கிறது, மாற்றியிருக்கிறது. மக்களும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும்போது அவங்களும் வெளிப்படையாக ஒரு உணர்வால் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த கூட்டணி ஆட்சி அமைக்கலனாலும் நம்ம முன்னாடி இருந்த
இதற்கு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஊழல் மிகுந்த ஆட்சியும் அராஜக ஆட்சியும் நீக்கிட்டோம். அதில் 50% பாரதிய ஜனதா கட்சிக்கு சக்ஸஸ், 50% நம்ம நினைச்ச ஆட்சி அமைக்க முடியல. இன்னொரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, டிவிகேன்றது. அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது பார்ப்போம். 2-3 மாதம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 மாதத்தில் என்னன்னு பார்ப்போம். ஒரு முதலமைச்சரே, தமிழக முதலமைச்சரே மேடையிலே ஊழல் செய்யாதீங்க, ஊழல் காசு கேட்டால் நீங்கள் கொடுக்காதீங்கன்னு பொதுவெளியில் பேசியிருக்காரு. அது எப்படி செயல்படுத்துகிறாரு, அதை எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறாரு? ஏன்னா அது ஒரு சின்ன இது கிடையாதுங்க. பல ஆண்டுகள் அதுக்கு வந்து உழைக்கணும். குறைஞ்சது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு உழைக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறவங்களாம் சுத்தமாக இருக்கணும், கரைப்படாத கையாக இருக்கணும். அப்படின்னும் போதே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கரைப்படாத கையை இருக்கிறதால தான் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஊழலை குறைச்சின்னு வராருங்க. 2வது தொழில்நுட்பம், டெக்னாலஜி. டைரக்ட் பெனிஃபிஷியரி சிஸ்டம்ன்றது, டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர்ன்ற டிபிடின்ற முறையில் அந்தந்த பயனாளருக்கு நேரடியாக பணம் பரிமாறுவதை செய்யறதால விவசாயிங்களுக்கு 4 மாதத்துக்கு 2000 ரூபா நேரடியாக போயிருந்தால இதில் வந்து ஊழல் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. ஏன்னா மேலில் அவங்க ஆட்சி செய்கிறவங்களும் சுத்தமாக இருக்காங்க, அதுக்காக தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க, செயல்படுத்துகிறாங்க. அது மாதிரி தமிழ் அளவில் ஊழலை குறைக்கிறது, முற்றிலுமாக ஒழிக்கிறது ஒரு பல ஆண்டுகள் செயல்படக்கூடிய செயல்முறை. சுமார் 2 மாதம் 1 மாதத்தில் மேடையில் பேசின்னு இருக்கிறதால அதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான் ஈடுபடுமே தவிர திருப்பி இருக்காது. ஆனால் பெருமளவில் குறைத்தே ஆக வேண்டும். இதே போல் 2024 மார்ச் ஏப்ரல் மாதம் நான் ஒரு காணொளி வெளியிட்டேன். அதில் சொன்னேன், ஒரு 7லேருந்து 10 ஆண்டுகளில் இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறது வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அது முன்னெடுப்பு செய்கிறாங்க மத்திய அரசாங்கம், அது மாதிரி குறைச்சிடணும். அதே மாதிரி பிறகு வந்த தேர்தல் கமிஷனர் ஞானேஸ்வர் ஐயா, மற்ற அவங்களோட இருக்கிற டீம் மெம்பர்ஸ், மற்ற அதிகாரிகள்லாம் சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்து, எஸ்ஐஆரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூவில் தேவையில்லாதவங்க, இறந்து போனவங்க, தொகுதி மாறினவங்க எல்லாருமே வந்து நீக்கப்பட்டார்கள். இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் பல மாநிலங்களில் முடிவுகளில் நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்குது. அது மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வேணுனாலும் நம்ம சிந்தனை செலுத்தி, நம்ம சக்தியை செலுத்தி நம்ம செயல்பட்டால் நம்ம தான் எல்லாம் செய்யணும்னு கிடையாதுங்க. நம்ம ஒரு பிறவி, நம்ம அதில் ஒரு அணில் மாதிரி, ராமருக்கு அணில் எப்படி இருந்ததோ அதானே தவிர அதுக்கு வேண்டியது தானாக ஏற்படும். சக்தி மிகுந்த தலைவர்கள் இருக்கார்கள், எது தேவையோ அப்பப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துவார்கள். இதுதான் நமது ஜனநாயகத்தை, இந்திய ஜனநாயகத்தை காக்கும். அதனால் இந்த ஊழலை வந்து 100 கோடிக்கு மேலே யார் சேர்த்து வச்சுருக்காங்களோ ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும். நக்சல்பாரிகள்லாம் நிறைய பேரை மனமாற்றி பொது வாழ்க்கை கொண்டு வந்தாங்க மத்திய உள்துறை மந்திரி அவர்கள். அதே மாதிரி கட்டுக்கடாத இருக்க மறைமுகமாக இருந்த நக்சல்பார்கள்லாம் ஒழித்தார்கள். அது மாதிரி மத்திய உள்துறை மந்திரியோ மத்திய நிதி மந்திரிகள் இவங்கெல்லாம் தேவையான அதிகாரிகளை உட்படுத்தி இந்த ஊழல் குறைத்தல், ஊழல் ஒழித்தலை இன்னும் மேம்படுத்துவாங்க. அதுக்கு வேண்டிய செயல்களை அவங்க செய்துன்னு இருக்காங்க. அதுக்காக தான் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அது மாதிரி பல விதத்தில் அவங்க பண்ணின்னு இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் எக்கானமியில் வந்து டிஜிட்டல் கரன்சி வெளியிடப்பட்டு உள்ளது. மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு, ரிசர்வ் பேங்க்கு அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் அப்படியே ஒரு அரண் அமைத்துன்னு இருக்காங்க. ஆனால் வந்து பொதுமக்களுக்கு என்னை போன்றவர்கள் நாங்கள் அதை எடுத்து செல்வதற்கு முயல்கிறோம். அதனால் ஊழலில் ஈடுபடாதீங்க, ஊக்குவிக்காதீங்க. அதிகாரிகளோ மற்ற லெவலில் இருக்கிறவங்களோ இது பண்ண மத்திய அரசாங்கம் என்ன பெரிய ஊழல் செஞ்சு ஒன்று அதுக்கு வேண்டியது, அதுக்கு லெஜிட்டிமேட் ப்ராசஸ் இருக்குது, சட்டப்படி செய்ய வேண்டிய ப்ராசஸ் இருக்குது. அதனால் இட் நீட்ஸ் சம் டைம். அதனால் செயல்படுத்தின்னு வராங்க. அது வந்து வேகம் பெறும். அந்த ஊழல் இல்லை, அந்த ஜனநாயகம் வந்து தானாக இயற்கையாக நடந்தால் அது வந்து அவங்களுடைய மக்களின் உணர்வுபூர்வமாக ஜனநாயக வாக்குப்பதிவு நடந்தாலே நம்ம நாடு வந்து சுபிட்சமாக இருக்குங்க. அது நம்மளுக்கு அரசியல் ரீதியாக கொள்கையில் வேற்றுமை கருத்துக்கள் இருக்கிறவங்க ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கலாம், அதை பற்றி நமக்கு வந்து வேற்று கருத்து கிடையாது. நமக்கு வந்து இந்தியா தான் நேஷன் ஃபர்ஸ்ட், இந்தியா தான் முதன்மை. அடுத்தது தான் நமக்குள்ளே இருக்கிற அரசியல் கொள்கைகள், கருத்து வேறுபாடுகள். அப்படி நேஷன் ஃபர்ஸ்ட்ன்ற எண்ணத்தோட நமது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இயங்கி கொண்டு இருப்பதால், தேசிய அளவில் இயங்கி கொண்டு இருப்பதால் நமது தேசம் முதன்மை பெறுவது யாரும் தடுக்க முடியாது. விக்சித் பாரத் 2047 நடந்தே தீரும், நடைபெற்றே செய்வோம். அதன் மூலமாக நம்ம அனைத்து தரப்பு மக்கள் வாழ்வாதாரத்தையும் நமது இந்திய தேசத்தின் ஆளுமையையும் நாம் நிலைநாட்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த ஜனநாயகம் காத்தல்ன்றது
அந்த ஊழலை ஒழித்தாலே நம்ம ஜனநாயகத்தை காக்க முடியும். இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த சோஷியல் மீடியா அல்காரிதம் இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் இது செயல்படுமா, தற்காலிக இதுதான். நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்கன்றீங்களா, ரீல்ஸோட லைஃபே அந்த பிஸ்னஸோட லைஃபே நம்ம வந்து 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே இருந்தாங்க. ரீல்ஸ் எவ்வளோ வேகமாக போய் ரீச் ஆகுதோ மக்களிடையே, அவ்வளோ ஒரு வேகமாக அது வந்து மறக்கப்படும், மக்களால் மறக்கப்படுங்க. எந்த செயலுமே நம்ம ஒரு கிளைரிசிடியா, இப்போ தழைச்சத்துக்காக கிலோரியா மரம்னு சொல்கிறோம், இல்லை முருங்கை மரம்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து வேகமாக வளரும், அதோடைய ஆயுட்காலம் கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வேறு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாமரமோ இல்லை தேக்க மரமோ அது கொஞ்சம் டைம் ஆகும் வளர்கிறதுக்கு. அதோட பழம் பழுக்கிறது இல்லை தேக்கு மரத்தை நீங்கள் பலகையாக மாற்றுறதுலாம் இட் நீட்ஸ் டைம். அதுக்கு வேகமாக வளரலாம் கூட ஸ்ட்ராங்காக வளரும். அது மாதிரி தான் இந்த ரீல்ஸ் வந்து வேகமாக பரவினாலும் அது வேகமாக மறக்கப்படும், மக்களால் மறந்துடப்படும். அதனால் நீங்கள் வந்து இந்த பொருளை கிளப்புறது மற்றதெல்லாம் வந்து அரசியல் தற்காலிக ஒரு இது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏற்படுத்துமே தவிர முடியாது. இந்த ஆல்காரிதத்தெல்லாம் சர்ச் இன்ஜின் சேஞ்ச். ஒரு முறை நமக்கு வந்து இங்கே உலக சதுரங்க போட்டி மாண்புமிகு பிரதம மந்திரி இங்கே சென்னையில் துவக்கி வைத்தார் சுமார் 3-4 வருடங்களுக்கு முன்னாடி என்று நினைக்கின்றேன். அதில் வந்து சதுரங்கத்தை பட்டணம் பற்றி அவர் பேசினார். அவர் பேசின அன்றைக்கும் மறுநாளும் கூகுள் சர்ச்சில் உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆனது ஃபஸ்ட்டு சதுரங்கப்பட்டினம் சர்ச் தான். அதனால் வி டிசைட் தி சர்ச் இன்ஜின். அதனால் நம்ம தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த அல்காரிதம்ன்றது கொஞ்ச நாளைக்கு தான், இல்லை கொஞ்சம் சில மணி நேரங்கள் தான் அது வேலை செய்யுமே தவிர அதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தலாம் முடியாது, அது வந்து செயல்பட முடியாது. அதற்கு மேலும் வந்து இந்த காணொளி ரீல்ஸு இதோட தாக்கம் எல்லாமே வந்து லைஃப் வந்து கம்மிங்க. லைக் அடுத்தடுத்து வேறு வந்துருக்கும், இதெல்லாம் மறக்கப்படுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஆடிட்டிங், சோஷியல் ஆடிட்டிங் டூலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, இந்த கேமரா கல்ச்சர் வந்த பிறகு எல்லாமே வெளிப்படுத்தன்மை அது ஒரு விதத்தில் நல்லது தான். அது பாதுகாப்பும் இருக்குது பொதுமக்களுக்கு, ஊழல் பண்ணுறவங்களுக்கு, தப்பு செய்கிறவங்களுக்கு அது ஒரு ஆதாரமாகவும் அமையுது. இப்போ இருக்கிற இந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கத்தில் நம்ம வந்து டிஜிட்டல் இதுவும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும் இருப்பதால் இது ஒரு ஆதாரமாகவும் இருக்குது. அதனால் சமூகம் வந்து நமக்கு என்ன தேவையோ அது சார்ந்து அதுக்கு வேண்டி செயல்படும் போது அது வந்து முன்னேற்றம் வேகமாக நடக்குது. நமக்கு எது தேவையில்லையோ அப்படின்னு சொல்லி அதுக்கு இடர்பாடுகள் ஏற்படுத்தி கொண்டு நகரும் போது நம்மளோட சமூக முன்னேற்றம் வந்து ரொம்ப தொய்வு ஏற்படுது. அதனால் நமக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு எப்படி செயல்படுவது என்று நோக்கி நமது மத்திய அரசாங்கம் சென்று கொண்டு இருப்பதால் புதிதாக அமைய பெற்றுள்ள தமிழக அரசாங்கமும் எப்படி செல்வது என்று நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இது அரசியல் காலோடி ஆன்மீக காலோடி என்பதால் அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் புதிதாக வந்துள்ளதால் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாம் சில டைம் கொடுக்க வேணும். அவரே கேட்டிருக்காரு பப்ளிக்காக கொஞ்சம் டைம் எடுத்துன்ட்டு. அதுக்காக வந்து இந்த FCARA ஆக்டெல்லாம், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்டெல்லாம் அது வந்து வெளிவிவகாரத்துறையை சார்ந்தது, நாட்டின் பாதுகாப்பு துறையை சார்ந்தது, நாட்டின் நிதி அமைச்சத்தை சார்ந்தது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சார்ந்தது. அதில் வந்து ஒரு மாநிலம் வந்து தீர்மானம் போடுறாங்க சட்டசபையில் அப்படின்னும் போது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஏதோ உள்நோக்கம் இருக்குது, வேறு எதுலேயோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுக்காக தான் அது சம்மந்தமாக இவங்க தலையிடுறாங்க. ஏன்னா அது முழுக்க மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. அது அதுக்கு நாட்டுக்கு என்ன தேவையோ நேஷன் ஃபர்ஸ்ட் பாலிசியில் பிஜேபி நேஷன் ஃபர்ஸ்ட் பாலிசி எடுத்து அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேஷன் ஃபர்ஸ்ட் பாலிசியோட பிஜேபி செயல்படும் போது மற்ற எல்லா பாயிண்ட்டும் இல்லை தேவைகளும் ரெண்டாம் பட்சத்தில் போயிடுது. நாட்டின் தேவை தான் முக்கியமானது. நாட்டின் தேவை, நாட்டின் முன்னேற்றம், நாட்டின் பாதுகாப்பு, நாட்டின் மக்கள், நாட்டில் உள்ள மக்களின் நலன், நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு தன்மை, இது எல்லாம் தான் நம்ம முன்னெடுத்து செல்கிறோம். முன்னெடுத்து செல்லும்போது நம்ம பொருளாதாரமும் நன்றாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. இதுவே நீடிக்க வேண்டும் என்பது எனது ஆவா. தமிழக அரசு இந்த டிவிகே கட்சிகள் புதுசாக வந்ததெல்லாம் அவங்களுக்கு அரசியல் நிறைய தெரியலன்றது தெரியுது. அவங்க FCRA ஆக்ட், அவங்க டிவிகே வந்து அதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தாலும்
அது வந்து அமெரிக்கா தான் எதிர்க்குது. அமெரிக்கா எதிர்க்கும்போது கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அது ஏன் எஃப்சிஆர்ஏ ஆக்ட் சட்டமன்றத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தெரியல. அதனால் இது தேவையில்லாமல் அதில் வந்து நம்ம ஈடுபடுறது, நம்மளை சக்தியை விரயத்தை இது பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் எப்படி போகுது, எந்த அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க, அவங்க எப்படி பிரச்சனையை எதிர்கொண்டு பண்ணுறாங்கன்றது பண்ணுறோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் வாக்கெடுப்பு கோரும்போது நம்பிக்கை தீர்மானத்தின் வாக்கெடுப்பும் போது நடுநிலை வகித்தார். எதிர்க்கவும் இல்லை, ஆதரவும் கொடுக்கவில்லை. இதுவே நமது பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட உத்தரவு என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். களத்தில் எப்போது தீவிரமாக கொள்கைகளை எதிர்க்க வேண்டும் என்னும்போது அப்போது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் களம் இறங்கி செயல்படுவார்கள். அது வரைக்கும் நாம் ஒவ்வொன்றாக உன்னிப்பாக கவனித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த காணொளி இந்த பௌர்ணமி என்று வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் இதில் பதிவிட செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாரத மாதா கி வெற்றி. நன்றி.